உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, 4 பேர் அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றியும் இது ஒரு மாற்று அரசியலா, இது சரியான அரசியலா அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். அரசியலாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செஞ்ச விஷயம் முழுக்க அரசியலாக அது சரியாக இருக்கும். ஏன்னா அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது. இப்போ இல்லைனாலும் மீண்டும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா அவர் தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த நேரத்தில் இப்போது இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருவேளை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆட்சியை கவிழ்ந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்போ வேணால் கவிழக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இவங்க கிடைக்கல. இப்போ கூட்டணியாக தான் இவங்க இந்த ஆட்சியை செஞ்சிட்ருக்காங்க. விசிகா 2, ஐயுஎம்எல் 2, காங்கிரஸில் 5, கம்யூனிஸ்ட்டில் ஒரு 4 அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. இதில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த ஒரு அதிகார பயிர்வுமே அவங்க வரலை. அதனால் எப்போ வேணால் அவங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. மற்ற விசிகாவுக்கு ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்துட்டாங்க, ஐயுஎம்எலுக்கும் ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுக்கும் 2 அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்க. இதனால் இவங்க இந்த கட்சியை ஆதரிக்காமல் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை ஈடு செய்யணும் அப்படின்னா அந்த 4 எம்எல்ஏக்கள் நிச்சயமாக அவங்களுக்கு தேவை. அப்போ இந்த ஆட்சி கண்டிப்பாக அவங்களுக்கு தொடரணும் அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு 4 எம்எல்ஏக்கள் தேவை. இதுக்கு அதிகமாக ஆட்கள் வந்தாலும் அவங்களுக்கு நல்லதாக தான் போய் முடியும். எனவே இது அரசியலாக அவர் செஞ்சது, அவரோட அரசியலுக்கு இது சரி. அறத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க தவறு. எந்த விதத்திலுமே இது சரின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு தொகுதியில் ஒரு மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஒரு கேண்டிடேட் வெற்றி பெறாருன்னா அந்த கேண்டிடேட்டை எதுக்காக அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவரை ஒருத்தவரை முதலமைச்சராக ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவர் வேட்பாளராக நிற்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் அவங்கள முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக தான் இவங்களை வெற்றி வேட்பாளராக மாற்றுறாங்க. இது முழுக்க மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல மாநிலங்களில், இந்தியாவில் பல மாநிலங்களில் பல்வேறு ஆட்சிகள் கவிழ்ந்து எம்எல்ஏக்கள் இங்கே போவாங்க, இப்போ பாஜகவுக்கு வருவாங்க, வேறு கட்சிகளுக்கு போவாங்க. இப்போ கூட ஆம் ஆத்மியில் இருந்து 7 எம்பிக்கள் பாஜகவுக்கு போனாங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இது ஆப்ரேஷன் லோட்டஸ், இது ஒரு குதிரை பேரம் நடத்துகிறாங்க, இந்த பாஜக அவங்கள கபலீகரம் செஞ்சுட்டு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் பெரும்பாலும் வைக்கும், பல கட்சிகளும் வைப்பாங்க. இப்போது நான் ஒரு தூய அரசியலை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதே அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு பல பேருமே சொல்கிறாங்க. இதில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க கப் சுப்புன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 அமைச்சர் பதவி பார்சல் போட்டாச்சு. அதனால் இதை பற்றி அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் மக்களாகிய நாம் இதை கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னா அரசியலாக அவர் செஞ்சது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுமுழுதுமான சரிதான். அறத்தின்படி இதில் எந்த சரியுமே எந்த நியாயமும் இதில் இல்லை. நான் இங்கே முற்றுமுழுதுமான ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க போகிறேன். அவங்க மாற்று அரசியல்னு சொன்னாலும் மாற்று அரசியலாக இங்கே ஏதாவது மாற்றுறதுக்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இங்கே உள்ள அடிப்படை மாற்றம் எதுவும் அவங்க மாற்றுறதுக்கான விஷயங்கள் முன்வைக்கலை. இவங்க ஜஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு கட்சி, புதுசாக ஒரு எல்லாமே புதுசாக அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனாலும் இந்த 4 பேர் இங்கே போகிறது அப்படிங்கிறது இது மாற்று அரசியலுக்கும் முற்றுமுழுதுமான எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், 2லையுமே இந்த ஆட்சி வரைவை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட் நின்று வெற்றி பெறாரு, அவர் தன்னோட சுய லாபத்துக்காக அதிகார தேவைக்காக வேற ஒரு கட்சிக்கு மாறும்போது தன்னுடைய பதவியை அந்த எம்எல்ஏ இல்லை எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரும். இதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமை போய் சேரும். ஏன்னா மக்களோட வரி பணம் தான் அங்கே போகுது. பெரிய அளவில் பலருக்கும் இதில் பணி சுமையும் இருக்கும். அப்போது ஒரு நேர பிரச்சனை, பணி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்தையுமே ஒரு நபர் உண்டாக்குறாரு அப்படின்னா அங்கே ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியும் அந்த செலவையும் அந்த நபர் தான் ஏற்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழ் சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல ஒரு கேண்டிடேட் அங்கேருந்து ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா 2வதாக யார் வந்தாங்களோ அவங்கள வெற்றி வேட்பாளராக அறிவித்து அவங்கள அந்த தொகுதியை எம்எல்ஏவாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியோட திட்டமாக இருந்துச்சு. இதை செய்ய முடியல அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு 20 கோடி ரூபாய் தண்டத்தொகை விதிக்கணும். அத்தோடு 20 வருடத்திற்கு அவர் எந்த தேர்தலையுமே நிற்க முடியாதபடி அவருக்கு தடை விதிக்கணும். இது நாம் தமிழ் கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆட்சி வரைவு திட்டமாக அவங்க கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இந்த 4 பேர் நாங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கா கட்சியில் போய் இணைஞ்சிருந்தாங்க. இது விஷயமா பல பேரும் பேசும்போது இவங்களுக்கு 20 வருஷத்துக்கு தடை விதிக்கணும், 10 கோடி ரூபாய் தண்டத்தொகை விதிக்கணும் அப்படின்னு தான் பல பேருமே சமூக வலைத்தளங்கள் பேசியிருந்தாங்க. இதே நாம் தமிழர் கட்சி எல்லா
எல்லா தேர்தலையுமே ஆட்சி வரைவை அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த அதிமுகலேருந்து அம்பாசமுத்திரத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற எஸ்ஐ சுப்பையாவாக இருக்கட்டும், தாராபுரத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற சத்யபாமா இருக்கட்டும், மதுராந்தகத்தில் போட்டு வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேல், அப்புறம் ஜெயக்குமார், நம்ம மீன்வளத்துறை முன்னாள் மீன்வளத்துறை ஜெயக்குமார் அவர்கள், இது பெருந்துறை வேற ஒரு ஜெயக்குமார் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து அதிமுகலேருந்து வெற்றி பெற்றவங்க. அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. இப்போ மீண்டும் இந்த இடங்களில் இடைத்தேர்தல் வரும். இவர்களே வேட்பாளர் நிறுத்துவாங்க. தாவேக்கா சார்பாக இவங்க நிற்பாங்க. எனவே இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு அதிகார பதவி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு இணைஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்து எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த 4 பேர் மட்டும் பத்தாது, இன்னுமே ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பலமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஆள் மறுபடியும் திடீர்னு அமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு காலவாரிட்டாங்க அப்படின்னா, அதனால் மற்ற கட்சிகள் நம்புறதை விட தங்க கட்சிக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து பலமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்னும் அதிகமான ஆட்கள் சொல்லப்போனால் திமுக வந்து கூட வரலாம், எங்கேருந்து வேணால் வரலாம், அந்த மாதிரி போகலாம். இதை பற்றி இந்த கட்சி தாவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.